கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். உங்கள் வாழ்க்கையில் வரும் பிரச்சனைகள் மிகவும் கடுமையானதாகவும் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாத நிலையில் இருப்பதாகவும் நீங்கள் உணரும்போது அந்த பிரச்சனையில் தீர்வை தரக்கூடிய தேவனை நம்புவதற்கு நேராக நீங்கள் நடத்தப்படுகின்றீர்கள் என்பதை நிச்சயமாக அறிந்து கொள்ளுங்கள். மேலும் உங்கள் பிரச்சனைகளோ அல்லது நீங்கள் சந்தித்த தோல்விகளோ உங்களை ஆண்டவரிடமிருந்து பிரிக்கவோ அல்லது உங்கள் எதிர்காலம் நம்பிக்கை அற்றது என்று நினைக்கவோ உங்கள் வாழ்க்கையில் ஒரு நாழிகையும் இடம் கொடாதிருங்கள். காரணம், எப்பொழுதெல்லாம் ஒரு கதவு மூடப்படுகிறதாக நீங்கள் உணர்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் நீங்கள் தேடினால் ஆண்டவர் உங்களுக்காக வேறொரு கதவை ஏற்கனவே திறந்து வைத்திருப்பதை உங்களால் கண்டுபிடிக்க முடியும். அன்பின் ஆண்டவரே, நீர் சர்வ வல்ல தேவனும் மகா பெரிய ராஜனுமாய் இருக்கின்றீர். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வாழ்க்கையில் கடினமான சூழ்நிலைகள் எல்லாம் உம்மை உறுதியாய் பற்றி கொள்ளும் மனதை எனக்கு தாரும். நீர் எப்பொழுதும் என்னுடன் இருந்து வழி நடத்துவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் எனக்காக நீர் புதிய வாய்ப்புகளையும் கதவுகளையும் திறந்து வைத்திருப்பதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன்.